Hi friends, welcome to Marichu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொண்டை கடலை வடை. கொண்டை கடலை வடை வந்து எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜார்ல 2 மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் 1 கப் கொண்டக்கடலையை 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து இந்த மிக்ஸி ஜாரோட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நாம் இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சாச்சு. நான் மையம் இல்லாமல் கொஞ்சம் கொரகொரனே அரைச்சி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து மல்லி இலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ வந்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுடலாம். ஸ்பூன் வேண்டாம், நம்ம கையை வச்சே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு பெருவரில் வச்சு அப்படியே அழுத்தி விட்டுருங்க. நாம் எப்போவுமே செய்கிற பருப்போட ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஒரு கையிலேயே தட்ட முடியலன்னா ஒரு கையில் உருண்டை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் சென்டரில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. பருப்போட ஷேப் நம்ம கிடச்சிரும். நான் வந்து ஏற்கனவே ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். வடையை பொரிச்சு எடுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம தட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வடையை 1 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொண்டக்கடலையை வடையாக செஞ்சு கொடுக்கும்போது கொண்டக்கடலையே சாப்பிடாத பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கொடுக்கும்போது தேங்காய் சட்னி கெட்டியாக அரைச்சி கொடுங்க, அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைம் வந்து நல்லா சூடாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வடையை வந்து பொரிச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்த பிறகு நம்ம வடையை எடுத்துடலாம். இந்த வடையும் பருப்பு வடை மாதிரியே நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த கொண்டக்கடலை வடையை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது வந்து கொண்டக்கடலை வடை தான் அப்படிங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பருப்பு வடையும் இந்த கொண்டக்கடலை வடையும் ஓரளவு சேமாகவே தான் இருக்கும். இப்போ இந்த வடையை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிடலாம். இந்த டிஷ்ஷை பற்றின ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளுக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.